வேம்பு திரைப்பட வெற்றி விழா கிருஷ்ணகிரி முருகன் திரையரங்கில் நடைபெற்றது. வேம்பு திரைப்படம் உலகெங்கும் வெளியாகி மக்கள் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பம் கலையை மையமாக வைத்து பெண்ணியத்தை போற்றும் படமாக உள்ளது. பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் கிராம வாழ்வியலை அழகாக காட்டியுள்ள வேம்பு திரைப்படத்தை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். வேம்பு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கோல்டன் சுரேஷ் தலைமையில் படத்தின் 2வது வார வெற்றி விழாவை கொண்டாடி படத்தில் பணியாற்றிய சிலம்பம் கலைஞர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். தயாரிப்பாளர் கோல்டன் சுரேஷ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெண்கள் வளர்ச்சியை பற்றி பேசும் வேம்பு திரைப்படத்தை அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் இலவசமாக திரையிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். வேம்பு திரைப்படம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். வேம்பு திரைப்படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி பகுதியில் படமாக்கப்பட்டது. இது முழுக்க ஒரு பெண்ணியத்துக்கு உண்டான ஒரு படம், பெண் குழந்தைகளுக்கான படம். பெண் இல்லாமல் உலகம் இல்லை, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் பெரியவங்க பாடியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு துவக்கம் தான் இந்த படம். இந்த படம் பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளது. ரிலீஸுக்கு முன்னாடியே விருது கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது 2வது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு தமிழகம் முழுவதும். இந்த வெற்றி விழா கொண்டாடும் வகையில் இந்த சிலம்பம் பயிலும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த வெற்றி விழாவை கொண்டாட துவங்கி உள்ளோம். இந்த வெற்றி விழா தொடரும். நன்றி. இந்த படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எனக்கு சினிமா மேல் ஒரு லவ், அந்த ஒரு மோகம் உண்டு, பேஷன் உண்டு. எனக்கு முதல் படமா ஒரு மக்களுக்கான ஒரு படமா, ஒரு விழிப்புணர்வு படமா பண்ணுன்றது தான் என்னுடைய நோக்கம். பட் இனி இந்த படத்துக்கு அப்புறம் எல்லா படமும் இதே ஒரு சாயல்ல தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் வன்முறை தூண்டுதல் இருக்கிற படமா உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியம். அந்த மீடியம் மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு மீடியமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பல வெற்றி படங்கள் கொடுத்து பல கோடிகளை சம்பாதித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் நான் இங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமா எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னுடைய மஞ்சள் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் முதல் படமாக இந்த படத்தை நான் உருவாக்கி உள்ளேன். இந்த இடத்தில் நான் உறுதிமொழி அளிக்கிறேன், என்னுடைய அடுத்த படைப்புகளும் இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும். அப்படி சிறந்த ஒரு சமூகத்துக்கான ஒரு படங்களாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி. தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த திரைப்படத்தை மாணவர்கள் மத்தியில் எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா பிரதர். தமிழ்நாடு அரசுக்கு இந்த இடத்துல ஒரு என்னுடைய வேண்டுதல், மக்களின் சார்பாக என்னுடைய வேண்டுதலை தாண்டி மக்களின் சார்பா, இந்த பெண் குழந்தைகளுக்கு சார்பா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது, அரசாங்கத்திடமும் கல்வி அமைச்சர்கிட்டமும் முதலமைச்சரிடமும் நான் கேட்டுக்கொள்வது, இந்த திரைப்படம் நான் சிறு வயதில் பயிலும் காலத்தில் எங்களை பள்ளிக்கூடத்திலிருந்து சினிமா கொட்டைகளுக்கு கூட்டு போய் படம் பார்க்க வைப்பார்கள், நல்ல படங்கள். அந்த வரிசையில் இந்த படம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் நான் நம்ம தமிழக முதல்வரிடமும் கல்வி அமைச்சரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறு பெண் குழந்தைகள் சார்பாக இந்த படமும் அதே வகையில் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த படம் திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிஎம் டிராஃபி, அப்புறம் HFI இந்த கேம்ஸ் எல்லாம் கொடுத்து மாணவர்கள் ஊக்குவிக்கவும், அரசு பள்ளியில் போயிருக்கிற பசங்களுக்கு இந்த கலையில் விளையாட வைக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு இந்த தமிழக அரசு. அந்த வகையில் நான் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே இன்னொன்று என்னன்னா, நம்ம தமிழக இந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்குற ஆசான்களுக்கு ஒரு ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா இந்த அரசு பள்ளிகளில் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது என் பசங்களும் இந்த ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் விளையாடிருக்காங்க, சிலம்பத்தில் விளையாடிருக்காங்க. அந்த பசங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி படத்தில் வாய்ப்பு கொடுத்தமைக்கு வேம்பு படத்தை குழுவினருக்கு எனக்கு நன்றி. அடுத்து என்னை அறிமுகப்படுத்திய விஜயலட்சுமி மேடம், அவங்களுக்கு இந்த படத்தில் அவங்களுக்கும் நன்றி. அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப இந்த படம் ரூரல் ஏரியாவில் இந்த பெண் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான இது நடக்குதோ அது கொஞ்சம் வெளிக்காட்டியிருக்கு. இது கொஞ்சம் மாறணும். நன்றி.